இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மஹிந்திரா தார் ஆரோ எக்ஸஸ் பத்தி தான். இது வெறும் ஒரு கார் இல்ல, ஒரு பெரிய ஆட்டோமொபைல் புதிருக்கு மஹிந்திரா கொடுத்த பதில்னு சொல்லலாம். அது என்ன புதிர், என்ன பதில்னு விரிவா பார்க்கலாம் வாங்க. யோசிச்சு பாருங்க, ஒரு முரட்டுத்தனமான ஆஃப் ரோடரால ஒரு நல்ல குடும்பக்காராவும் இருக்க முடியுமா? இந்த ஒரு கேள்வியிலிருந்து தான் தார் ஆர்ஓஎக்ஸோட முழு கதையுமே ஆரம்பிக்குது. இப்ப பாருங்க, ஒரு பக்கம் நம்மளோட கிளாசிக் தார், அதோட உலகம் சாகசம், அட்வென்ச்சர், ஆனா ஸ்பேஸ் ரொம்ப கம்மி. இன்னொரு பக்கம் ஒரு குடும்பத்தோட எதிர்பார்ப்பு, டெய்லி யூஸ் பண்ணணும், வசதியா இருக்கணும், நிறைய இடம் வேணும். இந்த ரெண்டுக்கும் நடுவுல ஒரு பாலம் மாதிரி தான் ஆர்எக்ஸை கொண்டு வந்திருக்காங்க. சரி, வாங்க கொஞ்சம் டீப்பா போலாம். ஒரு ஆஃப் ரோடரை நம்மளோட தினசரி வாழ்க்கைக்கு ஏத்த மாதிரி மாத்துறதுக்காக மஹிந்திரா என்ன பண்ணாங்க தெரியுமா? அவங்க ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு அடிப்படை இன்ஜினியரிங் மாற்றத்தையே செஞ்சா வேண்டியிருந்தது. அந்த மாற்றம் தான் பிளாட்ஃபார்ம். சிம்பிளா சொன்னா காரோட எலும்புக்கூடுன்னு வச்சுக்கோங்களேன். இங்க தான் ஒரு பெரிய ட்விஸ்டே இருக்கு. தார் ராக்ஸ் பழைய தாரோட பிளாட்ஃபார்ம்ல உருவாக்கப்படல. அதுக்கு பதிலா மஹிந்திராவோட பெரிய ஸ்கார்பியோ என் பிளாட்ஃபார்மை பயன்படுத்தியிருக்காங்க. இது ஒரு கேம் சேஞ்சர். அதனால என்ன ஆச்சு? இந்த நம்பரை பாருங்க, +300 மில்லிமீட்டர், அதாவது கிட்டத்தட்ட 1 அடி நீளம் அதிகம். பழைய 3 டோர் தாரை விட ராக்ஸோட வீல் பேஸ் இவ்ளோ பூடி இருக்கு. இந்த ஒரு நம்பரே போதும் இந்த கார்ல எவ்ளோ பெரிய மாற்றம் நடந்திருக்குன்னு புரிஞ்சுக்க. இந்த நீளமான பிளாட்ஃபார்மால என்னென்ன நல்லது நடந்துச்சு? முதல்ல, பின்னால ஏறி இறங்க வசதியா முழு சைஸ்ல 2 கதவு கிடைச்சது. ரெண்டாவது, உள்ள கேபின்ல தாராளமா இடமும் பொருட்கள் வைக்க கார்கோ ஸ்பேஸும் அதிகமாச்சு. கடைசியா, ரொம்ப முக்கியமா, ரோட்ல போகும்போது சவாரி பண்ற அனுபவம் ரொம்பவே ஸ்மூத் ஆயிடுச்சு. சுருக்கமா சொல்லணும்னா, தார் ஒரு ஃபேமிலி காரா மாறினதுக்கு காரணமே இந்த மாற்றம்தான். சரி, இப்போ இந்த 5 கதவு டிசைன் எப்படி அந்த முரட்டுத்தனமான லுக்குக்கும் மாடர்ன் வசதிகளுக்கும் நடுவுல ஒரு சரியான பேலன்ஸை கொண்டு வருதுன்னு பார்க்கலாம். வெளியில இருந்து பார்க்கும்போது என்னெல்லாம் மாறுதல் தெரியுது? முதல்லயே சொன்ன மாதிரி முழுமையான பின்பக்க கதவுகள், அப்புறம் ஒரு உறுதியான மெட்டல் ரூஃப். முன்னால பாத்தீங்கன்னா கிரில் கொஞ்சம் பெருசா பாடி கலர்ல இருக்கு. ஜன்னல் டிசைன் கூட மாத்திருக்காங்க. அட, 19 இன்ச் வரைக்கும் அலாய் வீல் ஆப்ஷன் இருக்கு. சரி, வெளிய பார்த்தாச்சு. இப்ப கதவை திறந்து உள்ள போனா, அப்பா, இது ஒரு மாடர்ன் கமாண்ட் சென்டர் மாதிரி இருக்கு. உள்ளக்குள்ள ஒரு ஃபேமிலிக்கு என்னென்ன தேவையோ அத்தனையும் இருக்கு. ஒரு பெரிய 10.25 இன்ச் டச் ஸ்கிரீன், ஃபோன் கனெக்ட் பண்ண, பாட்டு கேட்க, நேவிகேஷன் பார்க்க எல்லாமே இதுல தான். டிரைவருக்கு முன்னால ஒரு டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர், பின்னால இருக்கிறவங்களுக்கும் ஏசி வெண்ட் இருக்கு. டியூவல் ஜோன் கிளைமேட் கண்ட்ரோல் கூட கொடுத்துருக்காங்க. பின்னால சீட்டை நல்லா சாச்சு உட்காரலாம், தேவைப்பட்டா மடக்கிக்கலாம். ஆக வெளியே பார்க்க முரட்டுத்தனமா இருந்தாலும் உள்ள ரொம்ப சௌகரியமா இருக்கு. அடுத்ததா இதோட பெர்ஃபார்மன்ஸ், பவரும் பிராக்டிகாலிட்டியும் எப்படி ஒன்னு சேருது? தார் ஆர்ஓஎக்ஸ் ரோட்ல எப்படி இருக்கு, ஆஃப் ரோட்ல எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. இன்ஜின் ஆப்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் 2 சாய்ஸ் இருக்கு. ஒன்னு 2.0 லிட்டர் பெட்ரோல் இன்ஜின், இது 150 ஹார்ஸ் பவர் பவரையும் 320 Nm டார்க்கையும் கொடுக்குது. இன்னொன்னு 2.2 லிட்டர் டீசல் இன்ஜின், இதுல 130 ஹார்ஸ் பவர் பவரும் 300 Nm டார்க்கும் கிடைக்குது. ரெண்டுமே நல்ல பவர்ஃபுல் என்ஜின்கள் தான். ஆனா உண்மையான மேஜிக் எங்க இருக்குன்னா இதோட சஸ்பென்ஷன்ல தான். ரொம்ப ஹார்டான ஆஃப் ரோடுக்காக இல்லாம குடும்பத்தோட போறதுக்கு ஏத்த மாதிரி சஸ்பென்ஷனை ரொம்ப மென்மையா டியூன் பண்ணியிருக்காங்க. இதனால என்ன ஆகுதுன்னா, நம்ம ஊர் சிட்டி ரோட்ல போகும்போது பயணம் ரொம்பவே சௌகரியமா குலுங்காம இருக்கு. சரி, ஒரு காரை நாம டெய்லி யூஸ் பண்றோம்னா சேஃப்டி ரொம்ப முக்கியம் இல்லையா? அந்த விஷயத்துல தார் ஆர்ஓஎக்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இதோ பாரத் என்சிகே பாதுகாப்பு சோதனைகளோட ரிசல்ட்ஸ். பெரியவங்களோட பாதுகாப்புக்கு 32க்கு 31.09 பாயிண்ட்ஸ், குழந்தைங்களோட பாதுகாப்புக்கு 49க்கு 45 பாயிண்ட்ஸ். இந்த ஸ்கோர்ஸ் மூலமா இது ஒரு ரொம்ப பாதுகாப்பான குடும்ப வாகனம்ங்கிறத சந்தேகமே இல்லாம நிரூபிச்சிருக்கு. இப்போ மார்க்கெட் என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம். கார் வாங்கினவங்களும் ஆட்டோமொபைல் எக்ஸ்பர்ட்ஸும் தார் ஆர்ஓஎக்ஸை எப்படி பார்க்கறாங்க? இந்த நம்பரை பாருங்க, 3 லட்சம். இது தார் பிராண்டோட மொத்த விற்பனை. இந்த பெரிய மைல்கல்லை அடையறதுக்கு ராக்ஸ் ஒரு ரொம்ப முக்கியமான காரணமா இருந்திருக்கு. ராக்ஸ் வந்த பிறகு சேல்ஸ்ல என்ன இம்பாக்ட் ஆச்சுன்னு இந்த சார்ட் தெளிவா காட்டுது. மே மாசத்துல மட்டும் போன வருஷத்தோட ஒப்பிடும்போது தார் லைனப்போட சேல்ஸ் 80% அதிகரிச்சிருக்கு. இதுவே ராக்ஸோட வெற்றியே சொல்லுது. பெரிய ஆட்டோமொபைல் விமர்சகர்களும் இதையே தான் சொல்றாங்க. அவங்க இதை ஒரு டூயல் பர்பஸ் எஸ்யூவி, அதாவது ஒரு இரட்டை பயன்பாட்டு வாகனம்னு சொல்றாங்க. சிம்பிளா சொன்னா, வார நாட்கள்ல சிட்டிக்குள்ள ஓட்டவும், வீக்கெண்ட்ல சின்னதா ஒரு அட்வென்ச்சர் ட்ரிப் போகவும் ஒரே கார் போதும். ஆனா இதுக்காக சின்ன சமரசம் செஞ்சுதான் ஆகணும். இதோட பெரிய சைஸ், அதிகமான எடை காரணமா 3 டோர் தார் அளவுக்கு இது சுறுசுறுப்பா இல்லைன்னு விமர்சகர்கள் சொல்றாங்க. ஆமா, அதிக வசதி வேணும்னா இந்த மாற்றம் தேவையானதுதான். அப்போ இந்த முழு பகுதியிலிருந்து நாம தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் என்ன? 1,
தார் ராக்ஸ் ஒரு ஐகானிக் ஆஃப் ரோடருக்கு டெய்லி யூஸ் பண்ற பிராக்டிகாலிட்டியை கொடுத்திருக்கு. 2 அதிக இடத்துக்கும் சௌகரியத்துக்கும் பெரிய ஸ்கார்பியோ என் பிளாட்ஃபார்மை யூஸ் பண்ணுது. 3 ரோட்ல நல்ல பயண அனுபவத்துக்கும் ஆஃப் ரோடு சிறனுக்கும் நடுவுல ஒரு நல்ல பேலன்ஸ் கொடுக்குது. கடைசியா இது மார்க்கெட்லயும் சரி விமர்சகர்கள் மத்தியிலும் சரி ஒரு பெரிய வெற்றியை பெற்றிருக்கு. ஆக தார் ROX நம்ம முன்னால ஒரு முக்கியமான கேள்வியை வைக்குது. இதுதான் அட்வென்ச்சர் எஸ்யூவிகளோட எதிர்காலமா? சாகசமும் குடும்ப தேவைகளும் ஒன்னு சேர்ற இந்த புள்ளி தான் இனிமே வரப்போற ஆஃப்ரோடர்களுக்கு ஒரு புதிய பாதையை காட்டுமா? யோசிக்க வேண்டிய விஷயம்.